கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, தற்போது அந்த பகுதியில மழை பெய்து வரக்கூடிய நிலையில கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? இதனால் பக்தர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள். கரூர் மாவட்டத்தில் கோடை வெயில் கடந்த சில மாதங்களா ஒரு 2 மாதமாக வெளுத்து வந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் 111 டிகிரி அளவு வெயில் கொளுத்தி வந்தது. இதனால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது கோடை மழை தொடங்கி உள்ளது. கடந்த சில 3 நாட்களாக மாலை நேரத்தில் மழை பெய்ய தொடங்கி இரவு நேரங்கள் பெய்து வந்தது. தற்போது மதியம் 3 மணி அளவில் தொடங்கிய மழை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து கரூர் நகர பகுதி, அதை சுற்றி கிராம பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. கரூர் நகர பகுதியில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மழை நீரானது உள்ள புகுந்துள்ளது. இன்று பிரதோஷம் என்பதால் பக்தர்கள் கூட்டம் இந்த அதிக அளவில் கோயிலில் காணப்பட்டது. இந்த மழை நீரானது உள்ள புகுந்து தண்ணீர் நிரம்பி நிற்பதால் பக்தர்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். கோயில் நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கரூர் பகுதியில், கரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.